Hello friends, welcome to Indian Jobs Mill. சென்ட்ரல் லெதர் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் நம்ம அடையார் சென்னையிலேருந்து 10th அண்ட் ஐடிஐ குவாலிஃபிகேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது டெக்னீஷியன் லெவல் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆல்ரெடி இந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி அப்ளை பண்ணலாம் எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் 17th Jan ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அப்ளிகேஷன் ரன்னிங்கில் தான் இருக்குது. அப்புறம் நீங்கள் அப்ளை ஐடி அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னா கம்பல்சரி நான் அப்லோட் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ லாஸ்ட் டேட் February 16 நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ ஏன்னா டைமிங் கிட்டத்தட்ட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. விருப்பமாக இருக்கிறவங்க இப்போவே ட்ரை பண்ணுங்கள். ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் நம்ம சென்னை அடையாரில் இந்த லெதர் இன்ஸ்டியூட் இருக்குது, அங்கே தான் உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்கும், ஓகேங்களா? ஸோ போஸ்டிங்கும் வந்து அங்கே தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. டெக்னீஷியன் கிரேட் 2 மொத்தம் ஒரு 41 வேக்கன்சிஸ் இருக்குது. சேல்ரி பேசிக்காக 19,000 இருக்கும். ஸோ 63,200 வரையும் மந்த்லி சேலரியாக நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேசிக் 19,000, அது போக உங்களுக்கு அலவன்ஸு அது எல்லாமே வந்து தருவாங்க. டோட்டல் எமுல்வன்ஸ் அதாவது 38,483. இது வந்து பேசிக் பே 63 வரையும் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு அலவன்ஸு அதெல்லாமே ஆட் பண்ணி 38,483 வரையும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஜ் லிமிட் 28 வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 28க்கு மேலே ஏஜ் பார் ஆகிட்டால் அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, அதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணலாம், சரிங்களா? ஸோ அதை வந்து இதிலே காமிச்சிருப்பாங்க. ஃபீமேல்ஸ் ஆல்சோ எலிஜிபிள் டு அப்ளை, உமன் கேண்டிடேட்ஸ் ஆர் என்கரேஜ்டு டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆண்கள் பெண்கள் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் பாருங்கள், 18லேருந்து 28 ஏஜ் வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 28க்கு மேலே ஏஜ் பார் ஆகிடுச்சு அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதே மாதிரி ஓபிசிக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் பார் ஆனவங்க ரிலாக்ஸேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், விடோஸ் டிவோர்ஸ்டு ஜுடிஷியலி செப்பரேட்டட் உமன், ஸோ அவங்களுக்கான ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. விடோஸ்னால் விதவைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஜுடிஷியலி செப்பரேட்டட் உமன் அதாவது நீதிமன்றங்கள்லேருந்து அதிகாரப்பூர்வமாக டிவோர்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கான ரிலாக்ஸேஷனும் இதில் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸ். அப்ளிகேஷன் ஃபீஸ் 500 கொடுத்துருக்காங்க, ரொம்ப அதிகம். இது யாரெல்லாம் பே பண்ணணும் அப்படின்னா ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா, அதாவது யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ் மேல் கேட்டகிரியாக இருந்தால் 500 நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணணும். எஸ்சி எஸ்டி டிசபிலிட்டி எக்ஸர்விஸ்மேன் ஃபீமேல் சிஎஸ்ஐஆர் எம்ப்ளாயீஸாக இருந்தால் ஃபீஸ் இல்லை. ஸோ பெண்களாக இருந்தால் ஃபீஸ் இல்லை, நீங்கள் ஃப்ரீயாகவே சப்மிட் பண்ணி அப்ளிகேஷன் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஆண்கள் மட்டும் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும். அது எப்படி அப்ளை பண்ணணும் அதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள், ஓகேங்களா? டுடே ஈவினிங் அப்லோட் பண்ணுறேன், இல்லை அப்படின்னா மார்னிங் கட்டாயம் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அடுத்து எப்படி ப்ரோ இதை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பாருங்கள். ஸோ முதல்ல அப்ளிகேஷனை ஸ்க்ரீனிங் பண்ணுறாங்க, அதாவது ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. யாருடைய பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கோ, இந்த 10th ஐடிஐ இதில் யாருடைய பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கோ அந்த அப்ளிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ண குறிப்பிட்ட அப்ளிகேஷனுக்கு ட்ரேட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? அதாவது யாரெல்லாம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகியிருக்காங்க அவங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த ட்ரேட் டெஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 2 ஸ்டேஜாக இருக்கும், ஓகேங்களா? அதாவது ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 அப்படின்னு இருக்கும். ஸ்டேஜ் 2ல் காம்படிட்டிவ் ரிட்டன் எக்ஸாம், ஸ்டேஜ் 1ல் ட்ரேட் டெஸ்ட்டு, ஸ்டேஜ் 2ல் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அது வந்து ஓஎம்ஆர் பேஸ்டு தான், அப்ஜெக்டிவ் டைப் தான். கொஷின் பேப்பர் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும், இங்கிலீஷில் அட்டன் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் வந்து உங்களுக்கு 10th + ஐடிஐ லெவலில் தான் கொஷின் இருக்கும், சரிங்களா? மொத்தம் 150 கொஷின், 2.5 மணி நேரம் 30 நிமிஷம், அதாவது 2.5 மணி நேரம் 2 hours 30 minutes வந்து எக்ஸாமினேஷனே இருக்கும். அதில் பேப்பர் 1 பாருங்கள் 1 மணி நேரம், மொத்தம் 50 கொஷின், அதிகபட்சம் 100 மார்க் இருக்கும். நெகட்டிவ் மார்க்கிங் இல்லை. ஸோ நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணால் கூட மார்க் வந்து குறைக்க மாட்டாங்க. எதில் இருந்து கொஷின்ஸ் கவர் ஆகும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, அதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பேப்பர் 2 பாருங்கள் 30 நிமிஷம், அதில் அவேர்னஸ்ஸு இங்கிலீஷ் லாங்குவேஜ், மொத்தம் 50 கொஷின் 75 மார்க்கு வந்து கேட்டிருக்காங்க.
1 நெகட்டிவ் மார்க் ஃபார் எவ்ரி ராங் ஆன்சர். ஸோ இதில் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. பேப்பர் 1ல நெகட்டிவ் மார்க்கிங் இல்லை. ஆனால் பேப்பர் 2ல் நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணுற ஒரு கொஷினுக்கும் மார்க் வந்து குறைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ தெரியல அப்படின்னா விட்டுருங்க. அதே மாதிரி பேப்பர் 3 இருக்குது. இது 1 மணி நேரம் 50 கொஷின் 150 மார்க். இதுக்கும் வந்து நெகட்டிவ் மார்க்கிங் கம்பல்சரி இருக்குது. ஸோ எக்ஸாமினேஷன் சிலபஸ் கீழே கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, ஸோ அந்த போஸ்ட்டை பற்றின ஜாப் ஃபீச்சர்ஸ் அதை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ முதல்ல மோட்டார் மெக்கானிக். சரி ப்ரோ, இதுக்கான குவாலிஃபிகேஷன் 10th + ஐடிஐ, அதாவது 10th ஐடிஐ அப்படின்னு சொல்கிறீங்க. நான் 10th மட்டும் படிச்சிருக்கேன், ஐடிஐ படிக்கல. நான் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். பட் அந்த சம்மந்தப்பட்ட போஸ்டிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இங்கே பாருங்கள், இப்போ மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா 10th, அதாவது 10th கம்ப்ளீட் பண்ணி 55% இருக்கணும். அது போக மோட்டார் மெக்கானிக்கில் ஐடிஐ படிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நான் ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னா 10th பாஸ் பண்ணி அந்த மோட்டார் வெஹிக்கிள் ஹேண்டில் பண்ணுறதுல 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லை அப்படின்னா 10th முடித்து அந்த ரிலவெண்ட் ஃபீல்டில் அப்ரெண்டிஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 10th முடித்து ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இல்லை அப்படின்னா 10th பாஸ் பண்ணி மோட்டார் வெஹிக்கிள், அதாவது அந்த வெஹிக்கிள் ஹேண்டில் பண்ணுறதுல 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படியும் இல்லை அப்படின்னா 10th முடித்து அந்த ரிலவெண்ட் ஃபீல்டில் அப்ரெண்டிஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த 3 குவாலிஃபிகேஷனில் ஏதாவது ஒரு எலிஜிபிலிட்டி இருந்தால் கட்டாயம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் அப்படின்னா இந்த 2 வீலர் 4 வீலர், இந்த 4 வீலர் இருக்குது இல்லையா, அதை பற்றின கம்ப்ளீட் நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது ரிப்பேர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ப்ளஸ் அடுத்து பாருங்கள், ஃப்ளோரோகல்ச்சரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் அதே தான். 10th பாஸ் பண்ணி அந்த இன்ஸ்டியூஷனில் உங்களுக்கு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ 10th பாஸ் பண்ணி இந்த ஹாரிகல்ச்சர், லேண்ட்ஸ்கேப்பிங் இதெல்லாம் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா 10th பாஸ் பண்ணி அப்ரெண்டிஸ் ட்ரெயினியாக நீங்கள் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அதான் 3 குவாலிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. 10th பாஸ் பண்ணி அந்த குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டில் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இல்லை அப்படின்னா 10th பாஸ் பண்ணி அந்த ரிலவெண்ட் ஃபீல்டில் நீங்கள் அப்ரெண்டிஸ் ட்ரெயினியாக ஒர்க் பண்ணியிருக்கணும். அதுவும் இல்லை அப்படின்னா 10th பாஸ் பண்ணி அந்த ரிலவெண்ட் ட்ரேடில் ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதெல்லாம் அந்த ஜாபை பற்றின ஃபீச்சர்ஸ், அதாவது என்ன ஒர்க் இருக்கும். ஃபுட்வியர் மேக்கர்னால் என்ன, அதுக்கு என்ன ஒர்க் இருக்கும், இதுவும் அதே குவாலிஃபிகேஷன் தான். இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் இருக்குது. அதுக்கான ஏஜ் என்ன, ஏஜும் இங்கே கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அதை வந்து கேட்டகிரி வைஸ் வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி எல்லா போஸ்டிங்கும் இருக்கும். நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ லைப்ரரி அசிஸ்டண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து டெஸ்க்டாப் பப்ளிஷிங் ஆப்ரேட்டர் காமிச்சிருக்காங்க. அடுத்து என்ன போஸ்டிங் அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அசிஸ்டண்ட் ஆல்சோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் போஸ்டிங் இருக்குது. நெட்வொர்க் மெயின்டெனன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா த ஃபார்மிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதுவும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹவுஸ் கீப்பர் இந்த போஸ்ட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் அதே தான், எல்லாமே அதே தான். 10th பாஸ் பண்ணி இந்த ஹவுஸ் கீப்பிங்கில் உங்களுக்கு 2 இயர்ஸ் இல்லை 1 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ஆஃபீஸ்லேயோ அட்மினிஸ்ட்ரேஷன்லேயோ ஹவுஸ் கீப்பிங்காக நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னா 10th பாஸ் பண்ணி அந்த 11th ட்ரேடில் உங்களுக்கு அப்ரெண்டிஸ் ட்ரெயினிங் சர்டிஃபிகேட் இருக்கணும். அதுவும் இல்லை அப்படின்னா 10th பாஸ் பண்ணி இந்த ஹவுஸ் கீப்பர் ட்ரேடில் இதிலெல்லாம் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த 3 எலிஜிபிலிட்டியில் ஏதாவது ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கணும். 10th முடித்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இல்லை அப்படின்னா 10th முடித்து அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் இருக்கணும். அதுவும் இல்லை அப்படின்னா 10th முடித்து ஐடிஐ இருக்கணும். நான் ஒன்லி 10th மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, நான் ஐடிஐ குவாலிஃபிகேஷனும் கம்ப்ளீட் பண்ணல, நான் ஜஸ்ட்டு 10th மட்டும்தான் படிச்சிருக்கேன். நான் இதுக்கு எலிஜிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. 10th முடித்து அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, இப்போ தான் நீங்கள் 10th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் எலிஜிபிள் இல்லை. சரிங்களா? இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் இருக்குது. கேட்ரிங், ஹாஸ்பிட்டாலிட்டி அசிஸ்டண்ட் இருக்குது, நர்சிங் வந்து இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிசியோதெரபி, ஸோ டிராஃப்ட்மேன் சிவில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிராஃப்ட்மேன் சிவிலுக்கு என்ன அப்படின்னா இதுவும் அதே தான். ஸோ 10th முடித்து டிராஃப்ட்மேனில் ஐடிஐ படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம்.
அதே மாதிரி 10th கம்ப்ளீட் பண்ணி அப்ரெண்டிஸ் ட்ரெயினி சர்டிஃபிகேட் இருக்கணும். அதுவும் இல்லை அப்படின்னா 10th பாஸ் பண்ணி இந்த சிவில் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஒரு 1 இயர் 2 இயர் இருந்தால் கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய போஸ்டிங் இருக்குது. ரெஃப்ரிஜரேஷன், ஏர் கண்டிஷனிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லெபார்ட்டரி அசிஸ்டண்ட்டு, இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக். ஸோ எக்ஸாம் சென்டர்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா நம்ம வெள்ளூர், சென்னை இந்த மாதிரி லொக்கேஷன்லேயே சென்டர்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் சென்டர்ஸ் மேக்ஸிமம் இந்த வேலூர், சென்னை, மதுரை இந்த மாதிரி லொக்கேஷனில் தான் இருக்கும். சரிங்களா? உங்கள் டிஸ்ட்ரிக்டில் அதாவது உங்கள் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்டில் அதில் இருந்தால் உங்கள் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்டில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக போய்ட்டு அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் மட்டும் அடையார், சென்னையில் தான் இருக்கும். அங்கே தான் வந்து உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இது ரெகுலர் சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் தான். டெம்பரரி, கான்ட்ராக்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் அவங்க கண்டக்ட் பண்ணுற அந்த ட்ரேட் டெஸ்ட்டு, சிபிடி அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கண்டக்ட் பண்ணி ட்ரைனிங் கொடுப்பாங்க. ட்ரைனிங் முடிச்சிட்டிங்க அப்படின்னா சென்னை அடையாரில் உங்களை டெக்னீஷியன் கிரேட் 2 போஸ்டிங்கில் அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா?